போட்டு தள்ளிட்ட. ஒரு பயப்புள்ளையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். சந்தேக கேஸில் கூட ஒன்று உள்ள போட முடியாது. ஏன்னா உங்க பவர் அப்படி. இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க? குத்தத்தை ஒத்துக்கிட்டு நீயும் ஆளுகளும் சரண்டர் ஆகணும். சரண்டரா? அதெல்லாம் நம்மளால முடியாது. ஆகாதடா, சரண்டர் ஆகாத. வெறி பிடிச்ச ஒருத்தர் சத்தியம் பண்ணியிருக்கான். அவன் ஆளுங்க உன்ன போடுவாங்க, உன் ஆளுங்க அவனை போடுவீங்க. செய்யணும் மாதிரி ஒருத்தர் போட்டுக்குவீங்க. அப்புறம் போலீஸ் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும்டா. வெக்கமா இருக்கும். இத பாரு, நீயும் அவனா யார் வலுத்து வாங்கிறது பிரச்சனை இல்லை. சரண்டர் ஆனா உனக்கும் சேஃப், எங்களுக்கும் சேஃப். என்ன சொல்ற? சரி. என்னைய நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊர்ல? ஸ்ரீராம், come on, tell me. சார், 3 வருஷமா இந்த சிட்டி நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது சார். நான் எஸ்பின்னு சொல்லிக்கிறேன். இவர் டிஎஸ்பி, இவர் இன்ஸ்பெக்டர். ஆனா பவர் எதுவுமே எங்க கையில இல்லை சார். டோட்டல் சிட்டியே அண்ணாவித்தேவர் கண்ட்ரோல்ல இருக்கு சார். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடக்கிறோம் நாங்க. அதை செய்ய, இதை செய்யாத, அவனை உள்ள தள்ளு, இவனை வெளியே விடு, எல்லாமே அவர் டிசிஷன் தான். ஒரு தனி மனுஷன் இல்ல சார். அவர் கீழே 7 பேர் இருக்காங்க. மாயக்கார், நெட்டக்காம, குட்டக்காம, கூர்மாத்தி, தார்பாய் முருகன், அனஞ்சா, வரிச்சூரா. சிட்டியோட ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிறாங்க சார். இன்ட்ரெஸ்டிங். சார், இவங்க அவங்கவுங்க ஏரியாவில் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவர் பெரிய லெவலில் பஞ்சாயத்து பிரச்சனைகள், கான்ட்ராக்ட், ஏலம், மில் போனஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் இவரே டீல் பண்ணிட்டு இருக்கார் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சார். அரசியல்வாதிகளுக்கு அவர் தேவை. அவங்க பண்ணுற மறியல், போராட்டம், ஊர்வலத்துக்கெல்லாம் இவர் ஆள் சப்ளை பண்ணுறாரு சார். சார், மாயக்காவை இவருடைய இன்னொரு குரூப் வெட்டி கொண்டுட்டாங்க சார். அந்த குரூப்பை மாயக்கா ஆட்கள் மர்டர் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பிச்சது. அங்கங்க ரவுடிங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய நெட்வொர்க் நடந்துட்டு இருக்கு. யுவர் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆஃபீஸர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லா அண்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்கு. அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நாம தானே ஃபேஸ் பண்ணணும். சார், 6 மாசத்துக்கு முன்னாலேயே இங்க இருக்கிற நிலைமையை உங்களுக்கு எழுதி தெரியப்படுத்தினேன். எனக்கா? ஆமா சார். ஆனா அது உங்க கையில சேரல. நான் அனுப்பின ரிப்போர்ட் தேவர்கிட்ட இருந்தது. என்கிட்டயே வந்து காட்டினார் சார். நான் தேவரை பார்க்கணும். என்ன சிரமமா இருக்கா? டே, ஒரு நாள் பரவாயில்ல. சொல்லுங்க. உங்க குணம், தொழில், செல்வாக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க போலீஸ் ரெக்கார்டு என்ன சொல்லுதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தொலைவில் வந்திருக்கீங்க, அதுவும் என்ன தேடி. நான் என்ன செய்யணும்? ஊரையே பாட் பாட்டா பிரிச்சு
அத சொல்றீங்களா? அதுதான் நம்ம பலமே. என்ன ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துருவான். ஆனா காரியம் மட்டும் நிக்காது. எல்லாமே என் கண்ணு முன்னால தான் நடக்கும். எனக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும்ல? இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறத சொல்றீங்களா? இது இங்க சகஜம் தானே. தொழில் அப்படி இல்ல. எங்களால அப்படி நினைக்க முடியாது. இது வரைக்கும் எப்படியோ நான் அதை பத்தி பேச வரல. இன்னைக்கு உங்க ஆளுங்களால லா அண்ட் ஆர்டருக்கே ப்ராப்ளம் வந்திருக்கு. பப்ளிக் மார்க்கெட்லயும் மேஜிஸ்ட்ரேட் வீட்லயும் கொலை நடந்திருக்கு. என் கண்ணு முன்னாலேயே உங்க ஆட்களோட வெறித்தனத்தை பார்த்தேன். என்ன பண்ண சொல்றிய? நல்ல பயிர் இருக்க இடத்துல சில வேளை 4 களையும் இருக்கத்தானே செய்யும். இப்ப நான் வந்திருக்கிறது அந்த களைகளை எடுக்கிறதுக்கு தான். இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு வந்தாச்சு. உங்க ரவுடிசத்தை இதுக்கு மேல அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்க சொல்லி எனக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ஊர் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. நாங்க எடுக்க போற நடவடிக்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் முழு வேகத்தோட இருக்கும். உங்களை காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஐயா, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கும் வயசாயிருச்சு. முன்ன மாதிரி விறுவிறு நடந்து நினைச்ச இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேர முடியல. ஊரு வேற பெருசா போச்சுதுங்களா. அதனால ஆளுங்களை அங்கங்க போட்டு நல்லது எதனா செய்யுங்கடான்னு தான் சொன்னேன். அப்படித்தான் இருந்தானுவோ. என்னவோ தெரியல, திடீர்னு எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. அடிச்சுக்கிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க. பாருங்களேன், உங்க காது வரைக்கும் செய்தி வந்தாச்சுல்ல. ஐயா, என் பயல்களால உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு அரசாங்கம் முக்கியம். அதை விட உங்களை மாதிரி அதிகாரிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, செய்ய நான் தயாரா இருக்கேன். என்கவுண்டர் 11 வருஷத்துக்கு அப்புறம் நாம கையில் எடுக்க போற ஆயுதம். நம்ம செஞ்ச தப்புக்கு நாம செய்ய போற பரிகாரம். இந்த அசைன்மெண்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். டேக் திஸ் ஃபைல். நெட்டக்காம, குட்டக்காம, அணஞ்சான், தார்பாய் முருகன், மரிச்சூரா, முளக்குச்சி, கொடுக்கா புலி என்ற மாரிமுத்து, சாமி என்ற யதுநந்தன், புலியூரா. நல்லவன் கெட்டவன்னு யாரையும் பிரிச்சு பார்க்காத. நாளைக்கு ஒருத்தர் ரவுடியா மாறுவான்னு இன்னைக்கு உனக்கு சந்தேகம் வந்தா அவனையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து. தேவர் பக்கத்துல இருந்து உனக்கு எந்த பிரஷரும் வராது. பேசிட்டேன். 10 days டைம். சிட்டிக்குள்ள வேண்டாம், அவுட்டர்ல வச்சுக்கோ. போட்டோஸ் பலமான சாட்சியா இருக்கு. பத்திரிகைக்கு நீ கொடுக்கறது தான் நியூஸ். லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸை உன் கண்ட்ரோல்ல வை. நம்ம பக்கத்துலயும் பாதிப்பு இருக்கணும். டெடிகேட்டட் ஆளுங்களை கூட வச்சுக்கோ. Your time starts now. All the best. தேங்க்யூ சார்.
அவனை போலீஸ் சுட்டுட்டாங்க. தெரியும் மத்த எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும். போலீஸ் தேடுறது அரெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, என்கவுண்டர் பண்றதுக்கு. அதுவும் தெரியும். தெரியும்னு சொல்றீங்க? நீங்க போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்களே? கேட்பாங்க கேட்பாங்க. இன்னைக்கு அவனுங்க சொல்றத நான் கேட்டாதான் நாளைக்கு நான் சொல்றத அவனுங்க கேட்பானுங்க. அப்போ போலீஸ் சொல்றத கேட்க போறீங்க? வந்தாரே டிஎஸ்பி மெட்ராஸ்ல இருந்து, இது இப்படி இப்படி செய்ய போறோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். ஐயா நீங்க என்ன வேணா ஆக்ஷன் எடுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லிவிட்டேன். அப்போ என்கவுண்டர் பண்ண போறது உங்களுக்கு தெரியும் இல்ல? அது மட்டும் இல்ல, அதுல உன் பேரும் இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். உங்களையே நம்பி உங்க பின்னாடியே அலைஞ்சாங்களே, அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? எனக்கு என்ன சாமி அக்கறை? யார நம்பி யாரு? பிறக்கும் போதே 25 வயசு ஆன உடனே தேவர்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சுக்கிட்டே பிறந்தானா, இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல பார்த்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தானா? கொழுப்பு படிப்பறிவு இல்லாம அப்பா தாத் பேச்சு கேட்காம தெருவுல தருதலியா சுத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்தவன் தான் அண்ணாவின் தேவன். உங்களுக்காக அவங்க பண்ண தப்புகளுக்கு நீங்க என்ன கைமாறு செய்ய போறீங்க? கூலிய கொடுத்துட்டு தான் வேலையை வாங்கியிருக்கேன். பணம் தான் உதவியா? அவங்க உசுருக்காக பயந்து ஓடி ஒளிறாங்களே, அவங்க குடும்பம் அனாதையா நிக்குதே, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லையா உங்களுக்கு? குடும்பமாவது குட்டியாவது இல்லாத ஒண்ணுக்காக இங்க யாரும் கவலைப்பட முடியாது. தேவையில்லாம நீயும் குழம்பாத, என்னையும் குழப்பாத. அப்போ போலீஸ் அவங்களை எல்லாம் சுட்டு கொல்லும், அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்க போறீங்க? என்ன நினைக்கிற நீ? குண்டு பாயும் போது குறுக்க விழுந்து மாற காட்டி நின்று என்னைய சாவ சொல்றியா? அது இங்க நடக்காது சாமி. எனக்கு குறைஞ்சது 50 வருஷம் இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கு. எவனை சாவணும்னு ஆசைப்பட மாட்டான். உங்க குணத்தை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் குணம் மட்டும் இல்ல, பொதுவா மனுஷ குணம். நானும் மனுஷன் தானே. இதெல்லாம் உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். 40 வருஷத்தை 3 முறை என்கவுண்டரை பார்த்தவனா, 3 முறை. அன்னைக்கு ஒதுங்கி நின்றனாலதான் இன்னைக்கு உங்க கூட உசுரோடு நின்று பேசிட்டு இருக்க முடியுது. இல்லைன்னா அன்னைக்கே பட்டியல என் பேரையும் போட்டிருப்பாங்க. பாரு சாமி, நாங்க இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? நீதான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சிருக்க. மாயக்காவை கூறுமாத்தி வெட்டி போட்டான்னா உனக்கு என்ன வந்துச்சு? நீ சபதம் எடுத்துக்கிட்டு அணு வெட்டி போட்ட, பிரச்சனை அங்கதானே வெடிச்சிச்சு. அவ யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு அவ யாரு? ஐயா சாமி, நீ நல்லவன் தான். அதுக்காக ஒன்ன மாதிரி நானும் நாமம் போட்டுட்டு தெரிய முடியுமா? நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்க. அதான் நல்லது. போ. என்ன சொன்னாரு? என்னால எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. துரோகம், நம்பிக்கை துரோகம். எத்தனை செய்க? ஒரு வார்த்தை எதிர்கேள்வி கேட்டிருப்போமா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சுட்டு வந்து நிற்போம். இன்னைக்கு அந்த கேஸையெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அதை பத்தி யோசிப்போம். நான் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியில வந்தோம்னா செவனேன்னு ஒருவா கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த அக்காவையும் போட்டு தள்ளிட்டாங்க. என்னடா ஊரு, காட்டுப்பய ஊரு. வந்துருச்சுடா வண்டி. இப்பத்தானே வெளியில விட்டிய, அதுக்குள்ளரையுமா கூட்டு போ வந்துட்டிய? ஓகே, கொஞ்சம் வந்துட்டு போ. கொஞ்சமா இமிட்டு வந்தா போதுமா? வாப்பா, உன் உதவி தேவைப்படுது. கொக்கி தயவு இல்லைன்னா காவல்துறையை ஆட்டம் கண்டு போகும் இருக்கே.
அரை கிளாஸ் வச்சுட்டு போறேன், வந்து குடிப்பேன். வாங்கயா போலாம். உதவிக்கு கூப்பிட்டாப்புல தெரியலையே, ஊருக்கு வெளியில உள்ள கூப்பிட்டு வந்திருக்கிய. ஏய் நெருக்குதியா நெருக்குதியா, ஐயா இங்கே போயிருவேன். அப்புறம் போயிட்டா தப்பா நினைக்காதீங்க. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஓகே 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 ஓகே. உங்களுக்குமா? வாங்க சேர்ந்து போவோம். வாங்க 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 வாங்க. கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. வர மாட்டேங்கிறாங்க. எஸ்கூஸ் மீ, ஒரு பீடி. இப்ப வருவேன் பளிச்சுன்னு.